ஓவியாவாக மாறும் விஜய். அது என்ன ஓவியாவாக மாறும் விஜய்? புரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இந்த விஜயை ஒருவேளை நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இந்த 200 ஓபி 300 ஓபி ஏதோ சொல்லுவீங்க இல்லையா, அந்த 200 300 இல்லை 500 இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வெளிநாட்டில் இருக்கேன். நான் இந்த வீடியோலாம் வெளிநாட்டில் இருந்து தான் போடுறேன். நான் அரசியலை உற்று கவனிக்கும் போது நான் உணர்ந்த சில விஷயங்களை தான் என்னுடைய சேனலில் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ இது ஒரு வேளை விஜயை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். என்னுடைய வீடியோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா தெரியும், யாரையும் சப்போர்ட் பண்ணிலாம் பேச மாட்டேன். ஆனால் உங்களுக்கு புரியும் ஏன் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், ஏன் ஓவியாவாக மாறும் விஜய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், புரியும். அன்னசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் உங்களுடைய கருத்தையும் கமெண்டில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு விஜயுடைய இந்த ரசிகர்களை இந்த தற்கூரிகள், சொன்னால் கேட்க மாட்டாங்க, சோம்பி, மிருதனாக மாறிய விஜய் ரசிகர்கள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சின்ன கேள்வி, அதாவது கிறிஸ்டியானோ ரொனால்டோ இல்லைன்னா மெஸ்ஸி உலகத்தில் எந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிற 2 ஃபுட்பால் பிளேயர்ஸ் அப்படின்னு தெரியும். 670 மில்லியனுக்கு மேலே கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கும் 430 440 மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் மெஸ்ஸிக்கு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவோ இல்லைனா மெஸ்ஸியோ தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்டேடியத்துக்கு வராங்கன்னா அங்கே எந்த அளவுக்கு ரசிகர்கள் வருவாங்க, அந்த ஸ்டேடியம் எப்படி நிரம்பி வழியும் அப்படின்லாம் நமக்கு தெரியும். கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரசிகர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி, அங்கே வர்ற அந்த கூட்டங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி, அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவோ இல்லைனா மெஸ்ஸியோ அவங்க ஒழுங்காக ப்ரோக்ராமை நடத்தி முடிச்சுட்டு கிளம்பி போகிற வரைக்கும் ஃபுல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார்? தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் இல்லையா? ஒருவேளை அந்த மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த ரொனால்டோனே வச்சுப்போம், 2 பேர் சொல்லும்போது கஷ்டம், ரொனால்டோ அப்படின்னு வச்சுப்போம். ரொனால்டோ அந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்க, சும்மா பேச்சுக்கு தான் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்க தமிழ்நாட்டில். இப்போது இதுக்கு யார் உத்தரவாதம் எடுத்துக்கணும்? இப்போ மீடியாலாம் கேட்குது தமிழ்நாடு அரசுக்கிட்ட, என்னங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த கூட்டத்தை கட்டுக்கடங்காமல் கூட்டம் வந்ததுனால நீங்கள் ஒழுங்காக அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணாததுனால தானே இப்படி 5-6 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, அங்கே அந்த மீடியா கிட்டலாம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேன்ஸ் எல்லாம் தற்கூரிங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, ரொம்ப ஜோம்பி மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்போ விஜய் ரசிகர்களை சொல்கிற மாதிரி சொல்ல முடியுமா உங்களால்? அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேன்ஸை அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சரியில்லை. அதை விட்டுட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேன்ஸ் தற்கூரிங்க, ஜோம்பிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இல்லையா? அப்போ கேட்பாங்கல்ல. அதே தான் இங்கேயும். விஜய் அரசியலுக்கு வந்திருந்தாலும் விஜய் இப்போ இன்னைய டேட் வரைக்கும் தமிழ்நாட்டின் டாப் ஸ்டார் அவர் தான். அவருக்கு பின்னாடி தான் மிக அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ விஜய் அரசியலில் உங்களுடன் மோதுறாங்க அப்படின்னாலும், விஜய் அரசியலில் உங்களுக்கு போட்டியாக இருந்தாலும், அவருக்கு அந்த டாப் ஹீரோவுக்கான அந்த ஒரு ரசிகர்கள் கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்தாலும் அப்படி தான், விஜய் வந்தாலும் அப்படி தான், மகேந்திர சிங் தோனி வந்தாலும் அப்படி தான் அந்த கூட்டம் இருக்கும். அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தான் உங்கள் வேலை. மிகச்சிறந்த ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுத்தாலும் ஒரு கிளாஸில் ஃபெயில் ஆகிறவங்க இருக்க தான் செய்வாங்க, அந்த பாடத்தில் தோல்வி அடைகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அதனால் அந்த வாத்தியார் மேலே அது தப்பு கிடையாது, அவர் ஒழுங்காக பாடம் எடுக்கலை அப்படின்றது தப்பு கிடையாது. அந்த மாதிரி சில மாணவர்கள் இருப்பாங்க, அந்த படிப்பில் கவனம் இல்லாத மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு ஏதாவது சிந்தனை இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஸோ அது அந்த வாத்தியார் தப்பு இல்லை. அதே மாதிரி தான் இங்கே விஜய் என்ன தான் சொன்னாலும், விஜய் என்ன தான் அவங்க ரசிகர்கள்கிட்ட கண்ட்ரோலாக இருக்க சொன்னாலும், இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும், சில பேர் அந்த வகுப்பில் எப்படி ஃபெயில் ஆகிறதுக்குன்னு சில பசங்க இருக்காங்களோ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. சொன்னால் கேட்காத பசங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. 100 பேரில் 10 இல்லைன்னா 20 பேர் இப்படி தான் இருப்பாங்க. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அது எக்ஸப்ஷன்ஸ். அதை நம்மளால் மாற்றவே முடியாது. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா அதுக்கு அந்த ரசிகர்களை குறை சொல்கிறது உங்கள் கையால் ஆகாத தனம். விஜய் வரும்போது ஒரு இடத்துல கூட்டம் சேருதுன்னா அங்கே விஜயை ஒரு கட்சியின் தலைவராக இல்லைன்னா ஒரு போட்டியாக பார்க்குறதை விட அங்கே ஒரு ஸ்டார் வந்திருக்கிறாரு, ஒரு டாப் ஸ்டார் ஒருத்தர் வராரு. ஸோ அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்ம அரசுடைய வேலை அப்படின்னு தமிழக அரசு தான் அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கணும். அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறது, அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கிறது, அதெல்லாம் அவங்க தான் செய்யணும். இந்த கட்சியை சேர்ந்தவங்க, விஜயுடைய கட்சியை சேர்ந்தவங்க அதெல்லாம் செஞ்சால் கூட அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது தமிழக அரசுடைய வேலை தான். அது உங்கள் தப்பு தான் அப்படின்னு உணர்ந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு விஜயுடன் அரசியல் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் செய்ய முடியும் இல்லையா?
ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும், அது எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும், இந்த பழியெல்லாம் விஜய் மீதும் இல்லைன்னா அவரை சார்ந்தவர் மீதும் போட வேண்டியது. அதில் ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட வேண்டியது. விஜயுடைய அந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை சரியாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து பார்க்க வேண்டாமா? அவங்க கொஞ்சம் ஆளை அனுப்பி இந்த இடத்துல எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? ஸோ இங்கே விஜயுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு அந்த ஸ்டேட்டு தான் ஏற்றுக்கணும். கரூரில் ஒரு 40 பேர் இறந்தவுடனே அதுக்கு ஃபுல் பொறுப்பும் விஜய் தான். அதுக்கப்புறம் சேலத்தில் ஒருத்தர் இறந்தார், அதுக்கும் பொறுப்பு விஜய் தான். இப்போ தஞ்சாவூரில் 2 பேரை வந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க, அதுக்கும் காரணம் விஜய் தான். இப்படி விஜய் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் அதுக்கு அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். விஜய் வந்து அவருடைய ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டுறாரு, அவருடைய ரசிகர்களை கண்டுக்க மாட்டுறாரு. இந்த மாதிரிலாம் மேடைக்கு மேடை அவர் ஒரு பிரச்சாரம் செய்யும் போதும் ஏதாவது ஒரு பழியை வந்து விஜய் மேலே தூக்கி போட வேண்டியது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இவங்க செய்யும்போது விஜய் வந்து ஓரம் கட்டப்படுகிறார், தனிமைப்படுத்தப்படுகிறார். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பிக் பாஸில் ஓவியாவுக்கு நடந்தது பாருங்கள். தனிமைப்படுத்தப்பட்டு மக்களுடைய ஆதரவு மொத்தம் அந்த பொண்ணுக்கு கிடச்சது. அந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு கூட அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்களான்னு தெரியல. விஜய் ஓவியா அந்த பிக் பாஸில் இருந்த டைமில். அதுக்கப்புறம் ஓவியா வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவ்வளோலாம் சீன் கிடையாது, அவ்வளோ ஆதரவுலாம் கொடுத்துருக்க வேண்டாம், இந்த பொண்ணு வந்து உள்ளே இருந்த மாதிரிலாம் இல்லை வெளியில் அப்படின்றதெல்லாம் மக்கள் உணர ஆரம்பித்தாங்க. கரூர்லேருந்து பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியிலேருந்து காஞ்சிபுரமாக இருந்தாலும் சரி, வேலூர்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை விஜய் மேலே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு முறையும் அடுத்த மேடை அவர் ஏறும்போது மக்களின் பின்துணை வந்து மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து அவர் விஜய்க்கு வந்து ஆதரவு கூடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு தான் நான் சொன்ன அந்த ஓவியா மேட்டர். தனிமைப்படுத்தப்பட்டது தான் அந்த அளவுக்கு ஓவியாவை பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்றது அப்புறம் தான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. இப்போ அதே தான் நீங்கள் வந்து விஜயை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசியலில் விஜயை வந்து நீங்கள் ஓரம் கட்ட பார்க்குறீங்க. அதுக்கேற்ற மாதிரி விஜய்க்கு வந்து மக்களின் பின்துணை அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து விஜயோடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் விஜயோடைய இமேஜை வந்து பெருசாக டேமேஜ் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பெண்களிடையே விஜய்க்கு வந்து மோசமான பேரை வந்து அது உண்டாக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பெரிய அனுதாபமாக தான் மாறும். பெண்களிடம் வந்து எப்படி அந்த ஓவியா பொண்ணுக்கு மாறிச்சோ அதே மாதிரி விஜய்க்கு வந்து பெண்களிடம் என்னடா இந்த மனுஷனை இப்படி போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு அனுதாபம் கிரியேட் ஆகும். அதுக்கான ரிசல்ட் தான் நீங்கள் மேடைக்கு மேடை பார்க்குறீங்க. ஆதரவு கூடிக்கிட்டே இருக்குது பாருங்கள் விஜய்க்கு. இப்போ பெண்கள்லாம் வந்து எப்படி தானாக வெளியில் வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஒரு பொண்ணு வந்து நான் கட்டிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் வந்து விஜயை அடிக்க அவர் மேலே இன்னும் அனுதாபம் கூடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் தனிமைப்படுத்துறீங்க அப்படின்றது மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர் மேலே அனுதாபம் கிரியேட் ஆகுது. அது இன்னும் பெரிய லெவலில் அவருக்கு ரசிகர்களை உருவாக்குது. அது வந்து விஜய்க்கு பெரிய ஒரு ஓட் பேங்காக மாறப்போகுது. மெயினாக பெண்களிடம் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் ரொம்ப திடீர்னு பொட்டுன்னு விழுந்துருவாங்க. நீங்கள் வந்து என்னடா ஒரு விஜயை வந்து இப்படி பேசுகிறாங்களே, எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்லாம் அவங்க யோசிப்பாங்க. மனுஷனை இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற அந்த ஒரு சிம்பத்தி வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் வந்து விஜயை ஓவியா வாக்குறீங்க, அதை தான் நான் சொன்னேன். ஒருவேளை கலைஞர் இருந்தாருன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார். இந்த மாதிரி அரசியல் பண்ணாதீங்க, அது அவருக்கு தான் அட்வான்டேஜாக இருக்கும், கொஞ்சம் உங்கள் அந்த அரசியல் ஸ்டைலை மாற்றுங்க, உங்கள் பிளானை மாற்றுங்க அப்படின்னு கலைஞர் சொல்லியிருப்பார். அது இன்னும் ஸ்டாலினுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சில பேரை மட்டும் வச்சுக்கிட்டு 2-3 சேனலில் உட்காந்து ரெகுலராக இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் அது வந்து விஜய்க்கு பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒருபோதும் இல்லை. நான் சொன்ன மாதிரி தான் அது விஜய்க்கு பெரிய ஒரு சிம்பத்தி ஓட்டாக மாறும். அதெல்லாம் வந்து விஜய்க்கு நிறைய ரசிகர்களை சேர்க்கும், இன்னும் மெயினாக பெண்களை. அதனால் யோசித்து பண்ணுறது சரியா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கருத்து என்ன அப்படின்றத முதல்ல கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.